ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு கூட இல்லை. கலைஞருக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து பல எதிர்ப்புகள்லாம் இருந்து அந்த எதிர்ப்புகளெல்லாம் ஸ்டாலின் வந்து சரி கட்டிட்டு தான் போகிறாரு. ஆனால் இப்போ பாருங்க, அமைச்சரவையிலேருந்து 2 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கோர்ட்டோட ஒரு நெருக்கடி, இன்னொருத்தர் அவருடைய பேச்சுக்காக. இந்த ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் மற்ற அமைச்சர்கள் மேல வழக்கு முடித்து வைக்கப்பட்டதெல்லாம் திரும்ப வந்து தோண்டப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் எடுபடமா? காமராஜின் ஒரு மாஸ் லீடர் இருந்த இடத்துல தனக்கு தோதா 10 வருஷம்னு ஒருத்தரை வச்சதும் 1967 ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு கூடுதல் காரணமாக இருந்திருக்கலாம். எல்லாமே சேர்ந்து 6% தானே வந்திருக்குது. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி கட்சியில் பிளவோ கூட்டணியில் பிளவோ இல்லைன்னா மேக்சிமம் வந்து சுமார் 5% மேலே இல்லை, வரலாற்றில் இல்லைங்கிறது தானே உண்மை. நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சியை ஸ்டாலினுக்காக எதிராக பேசக்கூடியவங்க வந்து ஈரோடு கிழக்கில் முதல்ல எலெக்ஷன் நடக்கும்போதே கடும் எதிர்ப்புன்னு சொன்னாப்புல. நம்ம தான் சொன்னோம் 1 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேலே எடுப்பாங்க, செந்தில் பாலாஜி ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம். பாராளுமன்ற தேர்தலையும் சே நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. 25 சீட்டு அதிமுக ஜெயிக்குனாங்க. மணி பேக் ஆற்றல் அசோக்குமார் ஈரோட்டில் ஜெயிக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ இது இவங்க வழக்கமாக இவங்க ஆசைக்கு சொல்கிறது தான். நான் சொல்கிறது லாஜிக்கலாக டேட்டாவோட சொல்கிறேன், பிரசிடெண்டோட சொல்கிறேன். நான் சொன்னது வந்து முன்னுதாரணப்படி சரி, இதை தாண்டி வேற முன்னுதாரணங்கள் எதுவுமே இல்லை. நான் லாஜிக்காக டேட்டாவோட சொல்கிறேன்.